பார்த்தோன்னா இந்த டைம் தான் சொல்லுப்பா. அத்தை நல்லா இருக்குதா? அத்தை நல்லா இருக்குது. சின்னப்பா நல்லா இருக்குதா? சின்னம்மா நல்லா இருக்குது. இல்ல சித்தி நல்லா இருக்குது. இல்ல தொத்தா நல்லா இருக்குது. என் ஊரு சொந்த ஊரா திருக்கோளூர் பக்கம் மல்லூர்பேட்டை. மல்லூர்பேட்டை பக்கம் தாங்கள். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே பையன். ஒரே பையன் வந்து வயசுக்கு வந்தேன். ஆமா அவனிடம் வராங்க வயசு. கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டான். வாலிப வயசு. கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்தேன். ஏதோ அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. ஆமா நம்ம புள்ள கல்யாணம் பண்ற வாலி வயசு வந்துட்டா ஏதோ நம்ம மூச்சு இருக்கும் போதே அவனுக்கு எருக்கு மாலை முறுக்கு மாலை போட்டுடணும். அப்படியே தூக்கி போய் பச்சிடணும். நம்ம கையால மஞ்ச அரிச்சல்லி ஆசீர்வாதம் பண்ணணும். உயிராயிரத்துக்குள்ள எந்த தாய் தகப்பனும் அதான் நினைப்பாங்க. கண்டிப்பா. ஆனா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே பையனா இருந்து பெரிய பணக்கார விட்டு புள்ள. பெரிய பணக்கார வசதி பையன். ஆமா 10 ஏக்கர் நிலம் இருக்குது. வீடு இருக்கு. பம்பு செட் இருக்கு. ஒரு கிணறு இருக்குது. பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் இந்த உலகத்துல யாரு வச்சு வண்டி பெரிய வண்டி நான் மட்டும் தான் வச்சுக்கிறேன். அது இருக்கட்டும். நீ ஆனா வசதியான பையன் தான். ஆனா சொந்தங்கதா? ஏன்டா அப்படி பண்ற? சொந்தங்கதா? சொந்த இருக்குதாவா? எங்க தாய் மாமா பொண்ணு இருக்குது. சொந்தத்திலே பாக்குறாங்க. தாய் மாமா பொண்ணு இருக்குது. எப்படி? அவங்க வீட்டுல ஒரே ஒரு பொண்ணுதான். ஒரே பொண்ணு. ஆனா அவங்களும் எங்க மாதிரி பணக்கார விட்டு பிள்ளை. பணக்கார விட்டு பையன். ஏன் தாய் மாமா பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பரவாயில்ல. கல்யாணம் பண்ணி வச்சு நான் என்னடா சுகத்தை கண்டேன். ஏன்டா திருமணம் செய்து வச்ச உடனே நீ குடும்பம் நடத்த வேண்டியதான். கல்யாணம் பண்ணலாம். அந்த பொண்ணு வயசுக்கு வராத பொண்ணாட்டுக்குது. ஏன் நீ அம்மா அவசரப்பட்டு நீ போய் கல்யாணம் பண்ண? தெரியாது எனக்கு. ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண? அந்த பொண்ணு வயசுக்கு வந்து 2 வருஷம் வீட்டுல இருந்தா வேற யாருன்னா வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டா சொந்தமும் போயிடும், சொத்து அங்க போயிடும். சொந்தமும் போயிடும். நம்மளுக்கு இல்லாத சொத்து அங்க போய் சேர்ந்துடும். அங்க போயிடும். அதெல்லாம் அவசரப்பட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பரவாயில்ல. சரி, என் பொண்டாடி இப்ப வயசுக்கு வரல. வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பணமா கேட்டு நம்ம பணம் குறிக்கோள் இருக்கிறவங்க. ஆமா நம்ம ஒரு நிமிஷம் வீட்டுல இருப்போமா அப்படின்னு பம்பாய்க்கு போன வேலைக்கு. ஏன்னா பெங்களூர் போட்டு மெட்ராஸ் போட்டு பெங்களூர் மெட்ராஸ் போனா போயிட்டு வர சம்பாதிக்கிற காசு வார வாரம் வீட்டுக்கு வந்து போற. ஆமா, அப்படியே செலவாயிடும். இது சம்பாதிக்கவும் வார வாரமும் வாரி வந்து கொட்டவும் சாப்பிடுவோம். இது சரியா போடும். அது ஒரு வாரம் சம்பளம் வேஸ்ட். அதெல்லாம் எட்ட போட்டா நம்ம வராது இருக்கலாம் பாரு. அப்படி பம்பாய் போன மாதிரி பம்பாய் போனேன். ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன். அங்க 6 மாசம் வேலை செஞ்ச உடனே என் ஊரு தாங்கல இருந்து பம்பாய்க்கு ஒரு லெட்டர் வருது எனக்கு. அது என்னன்னு வருது? பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா. நீ எங்க இருக்கிற? நான் பம்பாயில இருக்கிறேன். பொண்டாட்டி என் ஊரு தாங்கல. அப்படி இருக்கும்போது உனக்கு தந்தி வந்து உன் பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா. இது ஒரு நல்ல விஷயம் தான். இது ஒரு நல்லதான் அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ண என் பொண்டாட்டிக்கு. ஏன்னா நீ இந்த வார்த்தை சொன்னது வரலையா? நான் மஞ்சா தண்ணிக்கு வரல. அங்க பணம் சம்பாதிக்க பணம் பேங்க்ல ஏற இந்த பணத்து மேல போற ஆசை. ஆமா. ஓஹோ. ஒரு 10,000 மணி ஆர்டர் பண்ண. எதுக்கு? அப்படியே பொண்டாடி வயசுக்கு வந்திருந்தா சொந்த செலவுல ஒரு மஞ்சா தண்ணி சுத்துங்க. ஒரு வீட்டோட ஒரு சிம்பிளா ஒரு மஞ்சா தண்ணி சுத்துங்க அப்படின்னு ஒரு 10,000 அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் 1 வருஷம் வேலை செஞ்சேன். 1 வருஷம் வேலை செய்யறேன். 2வது லெட்டர் வந்து என் ஊரு தாங்கல இருந்து எனக்கு பம்பாய்க்கு. அது 2வது லெட்டர் என்னன்னு வருது? பொண்டாட்டி முழுவாம இருக்கா. நீ எங்க இருக்கிற? பம்பாயில இருக்கிற. பொண்டாட்டி என் ஊரு தாங்கல. அப்படி இருக்க முழுவாம இருக்கிறன்னு லெட்டர் வருது. 2வது
ஓ இது ஒரு நல்ல விஷயம் தான். இது ஒரு நல்லத்தான் அப்படின்னு ஒரு 15,000 மணி ஆர்டர் பண்ணேன். எதுக்கு அப்படியே பொண்டாட்டி முழுவாம இருந்தா என் சொந்த செலவுல வளைகாப்பு நடத்துங்க. ஒரு சிம்பிளா வீட்டோட வளைகாப்பு நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். விரகுலமா நடத்துங்க. ஆமா ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். 3வது லெட்டர் வருது. அது என்ன வருது? ஓ பொண்டாட்டி 2வது புள்ள பெற்றிருக்கா. 2வது புள்ள பெற்றிருக்கா லெட்டர் வருது. நீ எங்க இருக்கிற? பம்பாயில இருக்கிற. உன் பொண்டாட்டி என் ஊரு தாங்கல. ஓ ஊர் நாட்டுல இருக்கிறா. ஆமா அப்படி இருக்க ஒரு 20வது தந்தி வருது. ஆமா ஒரு 20,000 மணி ஆர்டர் பண்ணேன். அது எதுக்கு? 2வது புள்ள பெற்றிருந்தா அது ஒரு பிறந்த நாள் கொண்டாடுங்க ஒரு காதலி விழா கொண்டாடுங்க. ஓஹோ அப்படின்னு 20,000 மணி ஆர்டர் பண்ண உடனே மஞ்சள் தண்ணிக்கு போல வளைகாப்புக்கு போல 2 புள்ள பெற்று அதையும் பார்க்க போல. முத புள்ள பார்க்க போல 2 புள்ள 2வது புள்ளைய பெற்றுக்கு நான் 3வது தந்தி வந்துச்சு. அதையும் பார்க்க போல. நம்ம ஊர்ல தெருவுல நடந்து போனா ஏன்னா உன்னுடைய குறிக்கோள் என்னன்னாக்கா ஒரு 40 லட்சம் 50 லட்சம் கும்பலா கொண்டு போனா ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கலாம், கிணறு வெட்டலாம், அதுல சர்வீஸ் வாங்கலாம். ஆமா இது ஏன்னா மண்ணூர் பேட்டை இடம் வாங்கி வாடகை விடலாம். ஏதோ உள்ள அப்படி சொல்லிட்டு இந்த நிலப்புல போதும் ஒரு பணத்து மேல. அதனால மஞ்சள் தண்ணி வரல, வளைகாப்பு வரல, 2 புள்ள பெற்று அதையும் பார்க்க வரல. நம்ம தெருவில் நடந்து போனா ஒருத்தவங்க மூஞ்சில காரி துப்புறவளுக்கு வச்சு கூடாது. ஒருத்தன் அந்த மாதிரி வச்சு கூட அந்த மாதிரி நம்ம குடும்பம் பண்றோமா? அதனால நான் என்ன பண்ணேன், அப்படியே பம்பாயில நேரம் திருவண்ணாமலை வந்து ட்ரெயின் இறங்கின உடனே பஜார் உள்ள போனேன். எதுக்கு? ஏன்னா ஒரு பிள்ளைங்களை தின்பண்டல வாங்கி போலாம். ஏன்னா பசங்களை ஏன்னா பிரியா புண்ணாக வாங்கி போகும். 3 வருஷமா வேலை செஞ்சு பிள்ளைங்களை பிரியா புண்ணாக வாங்கி போவாங்க. ஏன்னா என்ன நடிச்சது ஏன்னா ஒரு கிலோ கணக்கில் வாங்கி போவாங்க. அப்படி பஜார்ல போன பாரு ஏன் ஒரு என் மச்சான் மணிகண்ட எதிரில் வந்தான். அவன் போய் கேட்டான் மச்சான் நம்ம ஊர்ல என் குடும்பம் எப்படிறாங்க? நான் போய் இவ்வளவு நாள் ஆகுது. ஆமா என் குடும்பம் நம்ம ஊர்ல எப்படிறான்னு கேட்டதான் அவன் எடுத்து விட்டானா? எப்படி? எப்ப உடனேப்பா நம்ம ஊர்ல குடும்பம் கொடி கட்டி பறக்குறான். நம்ம ஊர்ல ஒரு குடும்பம் கொடி கட்டி பறக்குறோம். எந்த வகையில பறக்குது கேட்டா? எந்த வகையில பறக்குறோம்? நீ பாம்பாய்க்கு போன உடனே நம்ம ஊரு பரியாரி உன் பொண்டாடி வச்சு குடும்பம் நடத்துறான்டா சொன்னதான். நீ பாம்பாய்க்கு போன உடனே உன் பொண்டாட்டி நம்ம ஊரு பரியாரி 2 புள்ள பெத்து வச்சுக்கிறான்னு சொன்னதான். அப்பதானே எனக்கு கோபம் பொறி பறக்குது. இந்த லெட்டர் வரும்போது கண்டுக்கல, இந்த தந்தி வரும்போது கண்டுக்கல, தெரிஞ்சுக்கல. ஆமா அப்பதான் கண்ணுலாம் ரெட் ஆகுது எனக்கு. ஆமா கோபம் பொறி பறக்குது. நம்ம ஊரை போய் அவன் வீட்டை கொளுத்துறோம் இல்ல ஊரை விட்டு துரத்துறோம். அவனை அடிச்சு ஊரை விட்டு முடுக்குறோம். அப்படி போன பாரு என் வீட்டு தெருவாசி படி மூடிடுச்சு. அப்படியே தெரு அருகால கட்ட கது மூடிடுச்சு. அப்படியே விட்டா பாரு அருகாலோட அப்படி சாஞ்சி போச்சு. அப்படியே அருகால கழுவோட அப்படியே உள்ள சாஞ்சி போச்சு. அப்படி எட்டி பார்த்தா அப்படி உள்ள போய் அப்படி எட்டி பார்த்தா 2 பேருமே ஒரே படுக்கையில இருக்கிறாங்கடா. யாரா? என் பொண்டாட்டியா? ஓ சகலையே முடி பண்ணிட்டியா? 2 பேரும் இருந்தா பாரு குடிச்சா முடியா எங்கடா? எங்க பஞ்சாயத்துக்கா? இல்ல ஸ்டேஷனுக்கா? இல்ல வேற எங்க? ரீஸ் ஆபீஸுக்கு. எதுக்குடா? என் மேல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை மேல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் மேல எழுதி வச்சுட்டு அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு என் பொண்டாடி புள்ளியோட இப்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நாய எதுக்கான ஒரு பொண்டாட்டி பெரிய 2 புள்ள பெற்று வச்சுக்கிறோம். நீ எத்துமா உன் மேல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் மேல எழுதி வச்சுக்கிற? எந்த வகையில இது நியாயம்? நான் பண்ணத்தான நியாயம். எந்த வகையில்? நான் எங்க இருக்க? நீ பாம்பாய். என் பொண்டாடி எங்க இருக்கா? ஓ ஊர்ல. நான் பம்பாயில இருக்க என் குடும்பத்து வேலைய அவன் குடும்பத்து வேலையை எடுத்து கட்டி செய்தானே அவன் கஷ்டத்தை நான் வச்சுக்கலாமா? வச்சுக்கூடாது. சொருங்க கிடைக்குமா? நரக வேதனை கிடைக்கும். ஆமா அதனாலதான் ரோசமா என் மேல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர் எழுதி வச்சு பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்க. ஒரு பரியாளி பொண்டாட்டி வச்சு 2 புள்ள பெற்று வச்சுக்கிறது நீ ரோசக்காரனா? ஆமாண்டா. நான் ஏன் அப்படி பண்ண தெரியுமா? நான் என் சகல கடைக்கு போனா 10 பேர் சேவ் பண்ணுவாங்க. உட்காந்துருப்பான். அந்த நேரத்துல நான் கடைக்கு வருவேன். என் சகல வந்துட்டேன் கூட்டமா இருந்தாலும் பார்த்த உடனே 10 பேர் 100 பேர் வெளியே போயிட்டு எனக்கு தான் சேவ் பண்ணி விடுவான். காசு கேட்க மாட்டான். சகலையாச்சு அப்படி சேவ் பண்ணிட்டு காசு கேட்க மாட்டான். அதனால நான் என்ற உன் தங்கச்சி மல்லிகாவை கூட்டி வை. எதுக்கான லூஸ்ல நடிக்கிறேன்.
முப்புசையாடு கோழி பண்ணி குடிச்சிட்டால் முப்புசையாடு கோழி பண்ணி உதிரத்தையும் குடிப்பா அந்த உப்பர்களும் மிக செம்படம் அங்கு ஜம்பை தாங்க சேக துன்பம் விலகிட சிங்கம் மீதேறும் அம்மா அம்மா என் துயர் தீரும் அம்மா எல்லையில் கேட்குதம்மா எங்க போயிருக்கா வரட்டு இன்னைக்கு அவன் நெல்ல ஒண்ணு போறது அங்கதான் இருப்பா அந்த வாய்க்காலுக்கும் வைக்க போறதுக்கும் அந்த விருந்தாளிக்கும் பிறந்தனா இருக்கானே வரட்டு இன்னைக்கு ஐயோ ஐயோ எங்கடி போயிருப்பாங்க கேட்ட கேள்வி சரியான கேள்விடா ஏண்டா வந்த விருந்தாளிக்கு பிறந்தியா வந்த விருந்தாளி சாப்பிட்டு சும்மாவா போவோம் ஏமாந்தா பயப்பட்டுதான் போவான் அந்த அம்மா கேட்ட கேள்வி எப்படி தெரியுமா அந்த கேள்விக்கு பதில் தெரியுமா உனக்கு வாய்க்கா வரப்பு போனோம் வைக்க போறது போறேன் ஆளை காணது உனக்கு தெரியுமா தெரியாது வாய்க்கா வரப்பு போனோம் வைக்க போறது போறோம்னா இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டா என்ன வரமாடு போற மாதிரிதான் புடிங்கி திண்டு போவோம் அந்த மாதிரி கொம்மால கண்டவன் முடிங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் ஏரி வைக்கல பொது வைக்கல தண்ணி வந்த என்ன போற வரவங்களாம் மடம் மாறிட்டு போவாங்க அந்த மாதிரி கொம்மால கண்டவன் மடம் மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் அதான் வாய்க்க வரப்பு பண்ணும் வைக்க போறது பண்ணுவேன் ஆளை காணது அதை பார்ப்போம் அப்படியே சொன்ன அந்த விளையாடு ஓய்ய அந்த உண்மையை சொல்லாமா அப்படியே நடந்தே சொல்லாமா பூபதி எங்க போயிட்டாங்க நீ வாங்க பூபதி வணக்கம் 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 பூபதி வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் நான் பூபதி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஏன் என்ன தொட்டு தொட்டு பேசுற தாரவா எங்க நின்னு பேசுறா புத்தம் முசா இருக்கறியே என்ன புத்தம் முசா இருக்கற உன பார்த்தோனே எனக்கே வந்துருச்சு ஏய் இங்க விடாதடா கண்ணாடி பாட்டு ஓ பாட மேல போறீங்களா இல்ல நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க ஓ பாட போறீங்களா பாட போறேம்மா அப்படி சொல்லு ஓடி பாடு இங்க பாக்காதீங்க நாக்க சொல்லிட்டறான் கண்ணை சொல்லிட்டறான் கையை கோயப்பறான் உன்னை பார்த்தோனே எனக்கு குளு குளு சிரிச்சு கிளிகிளியா ஏய் என்னடா பண்ணா சாத்தி ஒண்ணே எண்ணி
அங்க ஒரே டியூப் லைட் வச்சிருந்தேன். ஐயா அந்த டியூப் லைட் போய் பீஸ் போயிடுச்சு. போச்சா போன தண்டா பரவாயில்ல புடுறா. ஏன் உன் டியூப் லைட் போய் பொண்ணாடி கொடுக்க போறேன். புரிஞ்சுக்கிறேன். எங்க வந்து சைடு போற வைக்கிறேன், எங்க வந்து சைடு போற வைக்கிறேன், அப்படி அப்பு விட்டுருவேன். என்னடா நினைச்சீங்க நீ? என்ன பார்த்தா எப்படி தெரியுமா உனக்கு தெரியுது? என்ன டேய், நான் என்ன ஆளு மேல கண்ணும் தோல் மேல துணியும் போட்டுக்கின்னு அப்படியே சுத்தராங்க நினைச்சியா? பஸ் ஸ்டாண்ட் கரைக்கு நினைச்சியா? உன் அக்கா தங்கச்சி மேல நினைச்சியா? என்ன நினைச்சீங்க நீ? சும்மா எதுக்கு பேசுறேன். என்னடா நீ ஒரு பொண்ணு ஒரு சண்டைக்காரனா? ஆமா, நானும் நல்லா அக்கா தங்கச்சி போனவன். வரணுமா? போனேன் அக்கா தங்கச்சி பிறந்தவன். பிறந்தவன் சொல்லு, எல்லாம் தப்பா நினைக்காத. ஓ மரியாதை கொடுத்து பேசுவேன். ஒரு கறி மேல ஆசைப்பட மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன். ஒரு மீன் மேல ஆசைப்பட மாட்டேன், 10 ஏக்கர் நிலம் வாங்கணும் ஆசைப்பட மாட்டேன், 10 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு கிணறு வெட்டணும் ஆசைப்பட மாட்டேன். சரி, கிணறு வெட்டி தண்ணி வரணும் சைடு போற ஒரு கார் மேல போதுடா, ஒரு லாரி மேல ஆசைப்பட மாட்டேன். சரி இருக்காது. நான் ஒண்ணு இந்த பொட்டை பொண்ணு கொஞ்சம் ஆசைப்படுவேன். என் போடா, உன் அக்கா தங்கச்சி இருப்பா அங்க போ, உன் சித்தா பெரியப்பா அங்க இருப்போ, உன் அங்க இருப்பா சின்ன மாமே பெரிய மாமே அங்க போ. அதெல்லாம் பழைய பீஸ். நீ வந்து புது பீஸ். போவேன் புது பீஸ் பீஸ் போடுவோம். ஏய் தம்பி, புது பீஸ் கீசுன்னு உன் பீஸ் பிடிங்கிடுவேன் நானு. புடி பாரா. டேய் வெட்டி விட்டனா மேல ஏறிக்கு 3 ஏறத்தால 2 எடுத்து தின்று. பூபதி நாங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பூபதி அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணனுக்கு கூப்பிட்டாடா, என்ன அண்ணனுக்கு கூப்பிட்டாடா? அண்ணனு கூப்பிட்டா தங்கச்சின்னு கேளுங்க. சொல்லு அண்ணனை கூப்பிட. ஏன் அண்ணனுக்கு கூப்பிட்டா என்ன? ஆமா அண்ணனு கூப்பிட்டா ஊர்ல ஊர்ல கண்டுக்க மாட்டாங்க. ஓ இதுல ஒரு சூழ்ச்சி வச்சு பேசுற தம்பி நீ. அண்ணன் கூப்பிட்டா அன்னைக்கே படியும். அண்ணன் கூப்பிட்டா அன்னைக்கே படியுமா? மாமான்னு கூப்பிட்டா பஞ்சாயத்து கிட்டு போயிடுவாங்க. அப்ப பூபதி மாமா மாமான்னு கூப்பிடுற அவனு கூப்பிடுற. நீ அண்ணனே கூப்பிடு. வாடா அவன் தொன்னையாக காட்டுறேன். நீ ஆகிட்டு பூபதி. சரியப்பா, இது அப்படி போகுது. இருக்கட்டும், இங்க காட்டாத அதெல்லாம். வணக்கம்ப்பா. வணக்கம் மாந்தி வரும். வணக்கம் வாந்தி வருமா? வாழ்வு தரையம்மா. வணக்கம் தனக்கழகு, வணக்கம் வாழ்வு தரும். ஆமா டேய், ஒரு பெரிய மனுஷால பாத்து ஒரு பெரியவங்க வராங்கன்னு சொன்னா நீ தாழ்ந்து வணக்கம் ஐயான்னு சொன்னேன்னு வச்சியா? ஐயா இந்த சின்ன வயசுல இவ்வளவு அருமையா வணக்கம் சொல்றானே, நம்மளுக்கு மரியாதை கொடுத்துறானே அப்படின்னு உனக்கு அவங்க எதிர் வணக்கம் தெரிவிப்பாங்க. அப்பதான் வணக்கம் தான் தனக்கு அழகு. ஓ இது நல்ல குடும்பத்துல பிறந்த பிள்ளை, இவன் நல்ல அறிவாளி பிள்ளை அப்படின்னு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் வணக்கம் தனக்கு அழகு. வணக்கம் வாழ்வு தரும். உன்ன மாதிரி கேடி பையன்லாம் வாழ்வு தராது. வாழ்க்கை தரவா நீ தருவ. பாரு அக்கா தங்கச்சிக்கு போய் முன்னுக்கு வர வை. ஏன் உனக்கு மாத்திரம் தோங்குது? ரோஜி சட்டி அதெல்லாம் தொங்குதுங்க இருக்கு. பாரு பெண்கள் எல்லாம் தான் போட்டு இருப்பாங்க, இது போய் தொங்குது. பாரு எல்லாம் புதுசு புதுசா தேர்த்து அதுதான் மாண்டு வரைக்கும் பார்க்க வேண்டியது என்ன பண்றது? சரி அப்பா. டேய் அப்படிப்பட்ட வணக்கம் தனக்கு அழகு. டேய் இது என்ன கை பிடிக்கிற? வெல்கம் கங்கவலி ஸ்டேஷன். ஓ கங்கவலி என்ன இங்கிலீஷ் வராதா? இங்கிலீஷ் வராதா? எனக்கே வர மாட்டேங்குது. அப்ப இங்கிலீஷ் ஜபார் தம்பியே தகராறு உனக்கு. ஏய் ரேப்புக்குறா. ஐயோ என்ன ரேப்புக்குறா? என்னடா என்ன ரேப்புக்குறா? என்னது என்ன பண்றது ஒண்ணா? ஏய் ரேப்புக்குறா. ரேப்புக்குறானா? ஏய் என்னது ரேப்புக்குறானா? என்ன பாராது மனோ என்னடி ரேப்புக்கான ஒரு சபனா ஒரு ஞானமா பேசுறியா? அறிவு இருக்குதா? அறிவு இல்லையா? ஒரு சபை தானே 10 பேர் வந்துக்கிறாங்க, 10 ஜனம் இருக்குதா? உனக்கு என்ன அறிவு இருக்குதா? ஞானம் இருக்குதா? அப்படியே சாகக்கூடாது. ஞானத்தோட மாடு சனிக்கு வருது. இப்ப எந்த மாதிரி சனிக்கு வருது? பாருடா என்ன செல்பால கூட அடி, தொடப்பட கூட அடி. ஆனா அவங்கிட்ட வச்சுக்காத. அவன் சாதாரணமா ஆடப்படாத. தூவி கொண்டு இருக்குது. அவனுக்கு வருஷம் பாக்கல. அவன் வரமாட்டான். 12 மணிக்கு மாடிக்கு வந்து எவன் தான் செத்தான் உதர காட்டு.
அப்படியே புடிச்சுனே நான் தடி வீரா காட்டியாரி குதிரை காட்டி கடிக்கும் கடிப்பியா இந்த கடி என்னடா வெறுப்பா பேசுறேன் தம்பி உனக்காக நான் பாடி அடிக்கிறேன்க்கா பாடி அடிக்கிறேன் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என் அக்காவுக்கு புள்ள பிறந்தா அது என்னாட்டம் அவன் யாரு அக்கா அக்கா தானே எனக்கு புள்ள குன்றத்திலே குமருக்கு கொண்டாட்டம் என் அக்காவுக்கு புள்ள பிறந்தா அது என்னன்னா நான் கூட பிறந்த அக்கா தானே ஆமா நீ வந்து எனக்கு புள்ள அப்படியே நீ தப்பா நினைக்கிற ஒரு தாய் மாமா ஜாடியா ஒரு குழந்தை இருக்கும் ஒரு தாய் மாமா ஜாடியா குழந்தை இருக்கும் ஒரு 4 குழந்தை பிறகுன்னு அதுல ஒரு குழந்தை தாய் மாமா ஜாடியா இருக்கும் சரி விடு அப்படியே தம்பி அக்கா இப்ப பார்த்தாலும் வெறுப்பா பேசுது முன்னால எங்க அக்கா வீட்டுக்கு போனா என் அக்கா பால் கொடுக்க இப்ப குடு மாட்டேங்குது மாட்டு பால் கலந்து காப்பி போட்டு கொடுக்க மாட்டேன் தம்பி வந்துட்டாலே எல்லாம் சும்மா சிரிக்கிறாங்க அப்படிதான் இருக்கு பெருமா சாக்கியா அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஏன் நீ என்ன சும்மா சொல்லியா சரி என்ன அக்கா உங்க மேல கோபமாவே இருக்குது சரி இருக்கட்டும் அதான் சண்டி வர சரியப்பா சபையை பார்த்தால் எப்படி விளக்கம் சபை லட்சுமி ராஜ்யம் சபையிலே தம்பி மாதா பிதா குருதேவம் அமர்ந்திருக்கிறார்கள் சபையை பார்த்தா உனக்கு என்ன விளக்கம் புரியல ஒண்ணும் புரியலடா அப்படி கத்துறதா உங்களை ஏத்துவாங்க சரி ஒண்ணுமே புரியல டேய் பல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டை பின்வாங்கலாம் துல்லிய மவளி பத்தும் தொலைக்க விடுவோ வென்று டேய் தெல்லி ராமருக்கு செவிதனில் உரைக்க சென்றேன் விளக்கம் தெரியாதா தம்பி தெரியாமா டேய் கிரேதா திரேதா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது யுகத்திலே பகவான் ராமனாக பிறந்து தசரதனுக்கு மகனாக பிறந்து தன் தாய் தந்தை வார்த்தையை கேட்டு தன் தாய் தந்தை வார்த்தையை கேட்டு 14 வருஷம் காட்டுக்கே சென்றார் யாரு தம்பி ஆகிய லட்சுமணனும் அவருடைய மனைவியான சீதா பிராட்டியும் 3 பேரும் போய் காட்டுல இருக்கிறாங்க அப்போ காட்டுல இருக்கும் பொழுது அப்போ இலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் தசகிரீபன் அதோ இலங்கை ஆண்டு வரக்கூடியவன் அந்த இலங்கை ராவணன் என்ன செய்தான் அத சீதா பிராட்டி அபகரித்து எடுத்து சென்று அசோகவனத்தில் வைத்து விட்டான் அப்போ அந்த இலங்கைக்கு சென்றார் ராமபிரான் சீதையை மீட்பதற்காக அது இலங்கைக்கு அது கடல்ல சேது பந்தனம் என்று சொல்லக்கூடிய பாலத்தை ஏற்படுத்தி அந்த பாலத்தின் வழியாக இலங்கைக்கு சென்று அங்க போயிட்டு ராவணனோடு 10 நாள் சண்டை ராமபிரான் ஆமாம்பா 10 நாள் சண்டையில 9 நாள் சண்டை முடிந்து விட்டது 10ஆம் நாள் சண்டையில ராமபிரானுடைய வலது கரத்துக்கும் இடது கரத்துக்கும் சண்டை என்று ஏற்பட்டு விட்டது வலது கரத்துக்கு இடது கரத்துக்கு சண்டை வந்து விட்டது அப்போ இடது கரமானது வலது கரத்தை பார்த்து கேட்குது வல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாம் வலது கரமே எல்லா வேலைக்கும் நீ முன்ன போற ஆனா கொடுக்கலு வாங்கலு தான தர்மம் செய்வது எல்லா சாப்பாட்டு கூட நீதான் முன்ன போற ஆனா சண்டைன்னு வந்துட்டா ஏன் பின்னாடி போற நீ ஏன் பின்னாடி போற சண்டைக்கு பயந்து ஏன் பின்னாடி போற அப்படின்னு இடது கேட்டதா சரியான கேள்வி அப்போ வலதுகரமானது இதுக்கு சரியான பதில் சொல்லுகிறது அப்போ துல்லியம் அவளி பத்தும் துளைக்கவோ விடவோ என்று ஏன்னா அந்த ராமபிரான் கையில் இருக்குது கோதண்ட மேல சுட பில்லு அதை பிரயோகம் பண்ணும்போது இப்படி வலதுகரம் பின்னோக்கி போவோம் இடதுகரம் முன்னோக்கி போகும் வலதுகரம் முன்னோக்கி போகிறது இல்லையா அதுக்குதான் கேக்குது இடதுகரம் அப்ப சரியான பதில் சொல்லுது துல்லியம் அவளி பத்தும் துளைக்கவோ விடவோ என்று ராவணனுக்கு இருப்பதோ 10 சிரம் 10 தலை 20 கரம் அந்த 10 சிரத்தையும் ஒரே பானத்தால் அறுத்து வரவா இல்ல ஒரு சிரத்துக்கு ஒரு பானம் விடுறீங்களா உரையா அப்படின்னு ராமனுடைய செவியிலே ரகசியமா கேட்கத்தான் பின்னோக்கி போனேனே தவிர சண்டைக்கு பயந்து பின்னாடி போகல அப்படி சொல்லித்தான் வலதுகரம் அப்பேற்பட்ட அந்த ராமபிரானுடைய மறு அவதாரம் விஷ்ணு மார்பில் தங்கக்கூடியவன் லட்சுமி சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் நம்முடைய பாதத்திற்கும் நாடக பேராசை அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம் விளக்கம்
சிரித்த முகமிலங்க திருவருணை அகஸ்தனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மாமன்னன் அவருக்கு நேரலையோர் துர்ச்சாதனன் அவருடைய மனைவி இல்லற வாழ்க்கை துணவி என் பெயரோ திருவருணை ஆனால் நான் பிறந்த ஊர் யார் என்று தாய் தந்தை யாருன்னு தெரியாது அப்ப ஏற்கனவே காலத்திலே ஜோதி நாட்டை ஆண்டு வந்த திருக்கட்ட மன்னனுக்கு மேகலாவதிக்கும் பிறந்தவள் இந்த திருவருணை அப்படி பிறந்திருந்தாலும் ஆனா எங்க அப்பா ஜோதி நாட்டை நல்ல சிறப்பா ஆண்டு கொண்டு வந்தார் ஆனா பக்கத்து நாட்டு அரசரா இருக்கும்படியான கீச்சகன் ஓடி வந்து எங்க தந்தை திருக்கட்ட மன்னனை அடியோதண்டமா அடித்து இந்த நாட்டை விட்டே ஓடுறான்னு விரட்டுட்டான். இந்த நாட்டை விட்டே ஓடு அப்படின்னு அடிச்சு துரத்திட்டாரு. அடி தாங்க முடியாத எங்க அப்பா ஓடினாரு. ஆனா நாங்க அரண்மனை இந்த மாதிரி ஜோதி நாட்டுல நானும் எங்க அம்மாவும் எங்களை பெண்கள் பாக்கல நேர அரண்மனைக்கு ஓடி வந்து சுத்தமா துணி உரி ஓட்டு அடிக்கிறாங்க. அடிச்சு அப்படியே நாட்டை விட்டே துரத்திட்டான். ஆனா நாட்டை விட்டு அடி தாங்க முடியாமல் நாட்டை விட்டு ஓடி அதுவும் அகஸ்தனாபுரத்தை ஆண்டவருக்கு துரியோதன மன்னன் காலில் விழுவி விழுந்தாரு எங்க அப்பா. அப்போ துரியோதன மன்னனுக்கோ சேனைகள் அதிகம். நாட்டுக்கு பேரரச மன்னன் அவர்தான். அவர்கிட்ட போனதை நம்ம பழிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் காலில் போய் விழுந்தாரு பாரு எங்க அப்பா. அங்க துரியோதன போய் அடக்கலாம் போயிருந்தீங்க. ஆமா, அப்ப துரியோதனன் பார்த்தாரு இவர் ஒரு நாட்டுக்கு பேரரச மன்னன், இவருக்கு சாதாரண வேலை கொடுக்க நம்ம அரசாங்கத்துல நல்ல பெரிய பதவியா தான் கொடுக்கணும். அப்படி என்று சேனைக்கெல்லாம் தலைக்கர்த்தன் இந்த திருக்கர்த்தன். இந்த திருக்கர்த்தனுக்கு சேனைக்கெல்லாம் தலைக்கர்த்தன் அவருக்கு அவர் பட்டத்தை இது அவருக்கு வேலை போட்டு கொடுத்தாரு அரசாங்கத்துல. அப்ப கொடுத்த உடனே அப்ப எங்களுக்கு தங்கி வாயறதுக்கு ஒரு அரண்மனை கட்டி கொடுத்தாங்க. அரண்மனை வீடு அழகான வீடு. அங்கவே தங்கி கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு நாள் எங்க அப்பா என்ன பண்ணாரு, திருக்கர்த்த மன்னன் சபைக்கு போகல. துரியோதன சபைக்கு போகவில்லை. அப்ப துரியோதனன் பார்க்கிறார், என்ன திருக்கர்த்தன் வரவில்லையே, அப்ப இன்னும் சபைக்கு வரலையே, அவரை போய் கூட்டணும் வீட்டுல சொல்லிட்டு துர்ச்சாதன் தன் தம்பியான துர்ச்சாதனை வீட்டுக்கு அனுப்புறாரு. எங்க வீட்டுக்கு அனுப்புறாரு, போய் திருக்கர்த்த மன்னனை கூட்டு போ. அப்போ துர்ச்சாதனை எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப எங்க அப்பாவும் இல்ல எங்க அம்மாவும் இல்ல வீட்டுல. நான் தனிமையா தான் பாத்ரூம்ல குளிச்சுட்டு அப்படியே பாவாடை வாயில கடிச்சிட்டு ரூம்ல போய் துணி மாத்திக்கலாமே அப்படின்னு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து பாரு லேசா கதவு சாத்தி வச்சிருக்கேன். தெரு வாசப்படி கதவை சாத்தி வச்சிருந்தேன்.
அவர் வந்து திடீர்னு திறந்தாரு பாரு. ஆமா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே என் பாவாடை நானா விட்டுட்டேன். ஆமா. அப்ப பிறந்த உருவத்தோடு அந்த துச்சாதனன் பார்த்துட்டார். அப்போ ஒரு தாய் பார்க்கலாம், ஒரு பெண்ணை ஒரு மற்ற கணவன் தான் பார்க்கணும். பார்க்க வேண்டும். ஓ, இவர் ஒரு ஆம்பளை பார்த்துட்டாரு, அவரே நம்ம கல்யாணம் செய்துக்கணும் அப்படின்னு அவரும் நானும் கொஞ்ச நாள் காதலிச்சோம். இந்த விஷயம் எங்க அப்பாவும் தெரிஞ்சு அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு நான் 2 பேருமே உட்கார்ந்து பேசி எங்களுக்கு கல்யாணமும் செய்து வைத்தார்கள். ஆமா. என்னவோ சொல்லுவாங்களே, ஒரு ஊருக்கு வந்த பிடாரி இது ஊரு பிடாரி ஆகி போச்சு. பத்தியா என்ன சொல்றேன்னு இதெல்லாம் தெரியுது. நான் சும்மா ஓடி வந்தவங்க சம்மந்தி இங்க வந்து மாப்பிள்ளைய கையில போட்டு இங்க சம்மந்தி ஆயிட்டு உறவாயிட்ட அப்படின்னு சொல்றேன். பாரு, சரி இருந்தாலும் எடு பிடிச்சாலும் புளியாங்க தான் பிடிச்சிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் சாதாரண இடமா எப்பேற்பட்ட இடம். ஐயோ ஐயோ, எங்க வீட்டுக்காரர் துர்சாதன புலி. 9 அடி உயரம் 4 அடி அகலம். ஆளை பார்த்து எடை போடாத. ஆமா, ஆளை பார்த்து எடை போடாத. அவரு பேர எனக்கு தான் தெரியும், அவரு இப்ப டால்னு உற்சாகன புலியாச்சே. யாருன்னா அவர் முன்னாடி நிக்க முடியுமா, நின்னு பேச முடியுமா? 6 நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது ஐயோ 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 ஐயோ, அவரு கனிவாய் போவாரோ இல்ல மடுதர போவாரோ தெரியாது. நீ எல்லாரும் கிளப்பி விட்டுருப்போம் கம்முனுக்கிறவங்களும். அப்ப அப்படி துச்சாதன புலி மனைவி இல்லற வாய்க்க துணைவி திருவருணை. தம்பி, எங்களுக்கு பங்காளி இருக்காங்க பாண்டவர்கள். ஆமா, அவங்களை லேசா விடல. நாங்க எவ்வளவோ சூது செய்து பார்த்தேன், அவங்க சாவே இல்ல, சாக மாட்டாங்க. ஆமா, அதனால அந்த பாஞ்சாலிய கல்யாணம் செய்து வந்து ஆமா பாண்டவர்கள் நாட்டை கேட்டாங்க பாரு. நாங்க நாட்டை குறுக்க மறுத்து அது ஈச்சங்காட்டை காட்டினோம். ஈச்சங்காட்டை அழித்து இந்திரபிரஸ்தமாக செய்தார்கள். அது ரொம்ப சுண்ணாம்பு மேடு ஈச்சங்காட்டை கான்செப்ட் தான். ஆமா, இந்த இந்திரபிரஸ்த மாளிகை அடா நாங்க அவங்க மாளிகை கூட ஒரு நாள்ல கூட அந்த மாதிரி மாளிகை நீங்க வாங்கல. ஒண்ணுக்கும் உதவாத ஈச்சங்காட்டை கொடுத்த சுண்ணாம்பு மேட்டை தான் கொடுத்த நாங்க. ஆனா தம்பி, அங்க போய் பார்த்தா இந்திரபிரஸ்தத்தை நான் விசித்திரமா கட்டிக்கிறாங்க. நீ போய் நின்னா அந்த முகம் அப்படியே பளிச்சுன்னு நேரா தெரியுது. தெரியல கிடையாது. அப்பேற்பட்ட இந்திரபிரஸ்தத்தை கட்டிட்டாங்க. நல்ல எண்ணம் இருக்கணும். அப்ப எங்களுக்கு கட்ட நின்றியா? அது என்ன யார் சொல்லி ஐயோ, தப்பு செய்தவன் தலை நிமிந்து கூட இருந்தே கொலையில குத்தாத. உனக்கு என்ன தெரியும் எங்க பெருமை? அதானே எவொருத்தன் குரு துரோகம், கூட்டாளி துரோகம், நம்பிக்கை துரோகம், பங்காளி துரோகம் எவொருத்தன் செய்யறானோ பங்காளியை மோசம் பண்ணவனுக்கு மூடு வாய மூடு. நாங்க ஒண்ணு செய்யல. அதெல்லாம் தலைப்புல எப்படி திரும்ப போறோம்? இப்படிதான் இருக்குறியா? அப்படிதான் இருக்கும். சரி, அதுதான் பங்காளியை மோசம் பண்ண கூடாது. சரியப்பா, மோசம் பண்ணுவதானே அட்டியா போட்டுக்கிறேன். ஆமா, ஆம்பளை சம்பாதிச்சு கொடுத்தது எங்க மாமனார் சம்பாதிச்சது, எங்க மூத்தார் சம்பாதிச்சது. நீ இன்னும் சம்பாதிச்சு மெரிச்சு மாட்ட மாதிரி கேட்கற சொல்றேன். அவங்க கிட்ட இருக்கு. ஆனா தம்பி அவனை வாய் கேட்கற மாதிரி. சரி அது வந்துட்டாரு. சரியப்பா, இருந்தாலும் அந்த இந்திரபிரஸ்த மாளிகையிலே ராஜசூயாக செய்தார்கள். ராஜசூயாகத்துக்கு சென்று நாங்களோ பங்கப்பட்டு வந்தோம். அந்த பாஞ்சாலியால எங்க மூத்தாரு போயிருந்தாரு, எங்க வீட்டுக்காரெல்லாம் எல்லாம் பங்கப்பட்டு அசிங்கப்பட்டு எவொருத்தன் நினைக்க ஒரு பொம்பளை இப்ப கேள்வி கேட்டாலே நம்மள கை தட்டி சிரிச்சுட்டாலே அப்படி நேரத்துல இருந்து தம்பி அங்கிருந்து வந்ததுல இருந்து எங்க வீட்டுக்காரு ஆமா சும்மா டீ தவிர எதுவுமே சாப்பிட்டு டீ மட்டும் பச்சை தண்ணி மட்டும் குடிக்கிறாரு. அதுக்குதான் ஒருத்தர் பேர் இந்த காலத்துல இந்த பொய்துக்கு ஒரு கோட்டுக்கு ஒரு குடும்பத்தை சாதாரணமா கெடுக்கிறோம். ஆமா, அந்த மாதிரி நீங்க நல்ல எண்ணம் நினைச்சிருந்தா நல்லபடியா இருந்திருக்கும். பண்ணப்பட்டிருக்க மாட்டீங்க. மூடு வாய மூடு, அப்படியே மூடு. எங்களை கட்டணே சொல்லிரு. சரி, இருந்தாலும் நேத்து பங்கு போட்டு வந்தால எங்க வீட்டுக்காரு ஒரே பிசனமா இருக்காரு. அதனால அவருக்கு சேர்த்து பார்த்து சொல்லலாம் ஒரு பொம்பளையா நான் போயிட்டு. அதனால நான் திருவருணை வந்திருக்கு, நீங்க வீட்டுக்காரருக்கு சொல்றேன். ஒரே ஓட்டம் எவ்வளவு பண்ணாலும் சமாளிச்சோம். ஆமினா தூங்கணும்.
இங்க மட்டும்தான் ஆம்பளை நீ பாரு நீ வாமா அவனை அம்மா தேடி பாரு உன் வீட்டுக்காரன் உனக்கு நான் வேலை செய்யறேன் நீ நீ என்ன சொல்ல அந்த வேலை நான் ஆம்பளையா இதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் அந்த முது கொஞ்சம் நேரம் நிக்க இதுக்கு மட்டும் தான் அதுக்கு மட்டும் தான் வருவியா கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பொட்டு வாங்கி கொடுப்போம் பூ வாங்கி கொடுப்போம் புடவை வாங்கி கொடுப்போம் அதுக்கு பூ வாங்கி வச்சா பொண்டாட்டி பட்டு போட இல்லைன்னு சொன்னா இப்ப வரும்போது வீப்படத்தில் வாங்கிட்டு வந்துட்டே இல்லையா எம்மா போட்டு வாங்கினீங்க இது 1500 ரூபாய் இவர் போட்டு வாங்கி கொடுங்க நான் வாங்கி தரேன் கிடைச்சாக அப்படி வாங்கி ஜபர்தா ராத்திரி 9 மணிக்கு வேலை ஆரம்பிச்சோம் 2 லட்சம் ரூபாய் மளிகை சாமான் நான் ஒரு ஆள் எடுத்தா அடிக்கலாம் என்னமா அந்த வேலையா சொல்றேன் ஐயோ அது 10 மணி ஆகி போச்சு 12 மணி ஆகி போச்சு நம்ம வேலை முடியாது கண்டிப்பா நீ ஏதாவது சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடு நீ ரொம்ப அந்த நேரத்துக்கு சரி உட்காருங்க அவன் வேலையை வந்து சொல்றேன் அப்பதான் ஓஹோ மன்னலா என்னன்னா உன் திருமண ஆகட்டும் அழுத்த காரணம் அண்ணா துரியோதனனை இருக்கிறார் அப்படியா நான் தனிமா போகலாமே அண்ணா துரியோதனன் இருந்தால் தம்பி துரியோதனன் உடனே உடனே ஐயோ என்னடா ஓ உங்க தம்பி ஐயோ 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 தம்பி வந்துட்டான் என்னடா பிரமாதங்க என்ன புய்த்து புய்த்துறாரு கண்ணை உருட்டுறாரு நீ வேற கோவக்காரடா என் தம்பி நீ துட்டாத புள்ளி இல்லவே அவர்கிட்ட போய் புளி கேட்டவன் குழம்புக்கா பார்த்தா நான் குழம்பு புளி தம்பி 6 அடி உயரம் தான் இருப்பான் நீ உட்காந்து अरे तुम अन्ना
அதுல எங்க இருக்காங்க அண்ணி எம்மாடமா மன்னவா என் தம்பி கோவிந்தனார் வந்துட்டாரா உன்னை பாகணும் எம்மாடமா உட்காந்து ஓ மணி என்ன ரிப்பையாடி யாரே சந்தோஷமா இருக்கிறது அப்படியே எங்க பாப்பா அத இருக்கு என்ன திருவாத்தா அத வந்துங்க அது பாப்பா விசிகாட்டி கிடக்குது பாவம் ஏங்க அண்ணன் வர முடியும் கூத்தாரு வாங்க மாமா வணக்கம் தம்பி என்ன நீ கொஞ்சம் நீ போடா நீ நீ சொல்லுங்க மாமா ஓ தம்பி முத்தம் கொடுத்து என்ன மாதிரி இதா இந்த மூஞ்சியை கட்டு வச்சு நீ போடா பாப்பா உன்கிட்ட காட்டுறாரு பாப்பா வணக்கம் வணக்கம்க்கா வணக்கம் நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறேங்க சந்தோஷம் திருவிழா தம்பி சாதனோடு சரி எந்த குறையும் இல்ல இனப்படியாமல் வழக்கடுவது சரிங்க நேற்றைய தினம் தர்மராஜ சுயாகம் செய்து சாம்ராஜ்ய பட்டம் பெற்றான் எதுக்கான இந்த உலகமே பேசிக்குது அது இல்லாம பாஞ்சாலியால் பங்கப்பட்டு வந்து விட்டோம் அதனால அது மறைற மாதிரி நம்ம நாட்டுல எதுனா செய்யணும் அதனால வேண்டி எந்த தந்தை உந்தன் மாமன் இருக்க எங்க அப்பா சகுனி அப்பாவை அழித்தால் இதுக்கு தக்க யோசனை சொல்வார் மாமா சகுனி மாமா இருந்தா வருமா துரியோதன துர்ச்சாதன அவர் முடிவு போலாம் ஜகுடி தற்போ சமாதி கட்டி உனக்கு பேர் வரட்டும். சமாதி கட்டினா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடு. எதுக்கு? செங்கல்ல சிமெண்ட் சித்தாள் குழி மேய்ச்சல் குழி உனக்கு சமாதி கட்டி டைல்ஸ் போட்டு விட்டுற நீ தலைதவச்சு வந்து பார்க்கலாம். உன்கிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா எனக்கு சமாதி கட்டி விட்டு உன் ஊரு திருவண்ணாமலை பண்ணி வட்டி விட்டுருவேன். அதான் பிச்சு விடுவேன். லாபத்துல எடுத்து விட மாட்டாங்களா? தாத்தா யார் என்று விளக்கம் இருக்குதா? தாத்தா நாரோ இல்ல கௌரோ. ஏய் காந்தார் தாஸ் ஆண்டு வரக்கூடிய சவுலின் பிள்ளையாக என் பேர் தான் சகுனி மாமா. ஓஹோ ஆமா. துரியோதனுக்கும் ராஜாக்களுக்கும் பகை என்பது கிடையாது. எனக்கு என் மருமகன் தான் பகை. ஏற்கனவே காலத்தில் உள்ளத்தில் பகை வைத்து உதட்டில் உருவாடி கொண்டிருந்து இப்ப அவன் குடும்பத்தை நான் தான் கெடுத்துன்னு வரேன். நாளுக்கு நாளா நீ தான் கெடுக்க. நாளுக்கு நாளா நான் கெடுக்கிறேன். இப்ப அவன் குடும்பத்தை நான் தான் கெடுப்பேன். அப்படி சொல்லு. அப்ப வந்து உன் மருமகனுக்கு என்ன வேணும்? தாய் மாமனை வேணும். ஓ சொந்த மாமா நாய் மாமா இல்ல கொலைகிற மாமா கட்சிங்க. அப்படி இருந்தாலும் நேற்று அவன் மருமகன் 100 பேரும் அந்த ராஜாக்கள் பீத்துன்றான். அதே சாப்பிடு காட்சி பணம் இல்லாத சேர்த்து அதே சாப்பிட சொல்றேன். நேற்று ராஜசூயாகத்துக்கு போனாங்க என் மருமகலாம். ஆமா அங்க போய் பங்கப்பட்டு வந்துட்டாங்க. அதனால என் மருமகன் ரொம்ப கொஞ்சம் வேதனையா இருக்கா, சோதனையா இருக்கான். ஐயா அவனுக்கு கொஞ்சம் பேச்சு சந்தோஷமா சொல்லணும். ஆமா என் மருமகன் தான் மாமா வணக்கம் சொல்றேன். ஒரே ஓட்டத்தை ஓ என்ன இங்கே இருக்க? நீ சொன்ன உடனே ஒரே ஓட்ட ஓடி ஓ மருமகன் வர சொன்னாரு. தாத்தான் பிடிக்காரு பாரு ஓட்டம். மாமனா 4 கால் பாய்ச்சல் வந்து உட்காந்துக்கிறார். 4 கால பாய்ச்சல் வந்தா நாய் நானு. நான் போய் சொன்னேன் கூப்பிடாரு சொன்னதான். சேருன்னு பார்த்தாரா, தண்ணின்னு பார்த்தாரா, குட்டுன்னு பார்த்தாரா, சாகரன்னு பார்த்தாரா, உருண்டு பிறண்டு. ஆமா உருண்டு பிறண்டு வீட்டு ஏச்சு வந்துக்கிறாரு. சாகரம் பார்க்கல, சேரும் பார்க்கல, குட்டுன்னு பார்க்கல. அப்ப நான் பெரிய குட்டு பண்ணி சரி சிம்மாதனம் கொடுத்தியா? குட்டாச்சு அனுமதி வச்சாச்சு. ஆமா போ பண்ணி
வணக்கம் மாமா. எல்லாரும் நல்லா ஓ மாமா மாமா வணக்கம். எல்லாரும் நல்லா ஆ, ஏங்க, யாரு வந்து? இவன் என் பெரிய மருமவா, ஓ, இவர் பெரிய மருமவா. இவன் என் சுண்ணி மருமவா, சின்ன மருமகன். சின்ன மருமவா. மருமகளே, நீ 60 கோடி படுத்த துரியா, நீ என்னோட அத்தா படுத்த நீயா ராஜாவாரு. நீ எப்பவுமே குலமாவே இருப்போம். இருமாமா. போடா. ஓ, அது வந்துக்கிறியா? அது வந்துனா கைதியா குதிரையா? ஏய், யாரு அது? ஓ, பெரிய பொண்ணு பானுமதி. ஓ, சின்ன பொண்ணு திருவள்ளுவர். திருவண்ணா. நீங்க எங்க அப்பாவை பார்க்கணும், இல்லைன்னா எங்க அப்பாவை இன்னைக்கு பார்க்கணும், இல்லைன்னா எங்க அப்பாவை இன்னைக்கு என்ன எது கேட்கணும். பொண்ணு வந்துடா. கண்ணாடி போட்டு போறியா? கண்ணாடி போட்டு போறியா? நல்லா. ஏயா, உட்கார். நீ யார பார்க்க வந்த? ரெண்டு ரெண்டு மௌலியும் பார்க்க வந்தா பொண்ணு தானே பார்க்க வந்த. ஆமா. அந்த கண்ணாடி தும்மா தொடங்கத்துல போறது. ஆமாண்டா, நாம சொல்றா. கண்ணாடி தாத்தா இதான் கோல விட்டு ஆடுற கண்ணாடி. முடியல தொடங்க மாட்டாரு பழகுது. ஏய், வாங்குறதுக்கு வெளிநாட்டுல போய் 3 மாசமா உட்கார்ந்த இடத்துல 3 மாசமா சாப்பிடாம உட்கார தயாரிச்சுக்குது. அடே அப்பா, இதுதான் சுனானா பண்ணன கண்ணாடி. ஓஹோ அப்பா, ஏ மகளே, ஓஹோ அப்பா. நீ பேர் மனுஷனாடி? இல்லடா, பிள்ளைங்க வந்துட்டா. ஒரு பெத்த பொண்ணு வந்து போய் நம்ம அப்படியே இடிக்கிற. வேறவா, என் பெரிய பொண்ணு கொஞ்சம் ஆசைதான், இருந்தாலும் என் சின்ன பொண்ணு மேல ரொம்ப ரொம்ப ஆசை. அது பெரிய, ஏய், நீ காட்ட மாட்டியா? ஆமா, இது பெரிய பொண்ணு. ஐயா, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. உட்காரு, வாங்கிடியாப்பா. பெரிய மனுஷனாயிரு. கண்ணு தெரியாது, அதை போய் ஒண்ணு பார்த்தா அப்பதான் ஒரு கை தெரியும். கண்ணாடி போட்டாதான் தெரியும். மத்ததெல்லாம் கண்ணாடி காய்ட்டு தான் தெரியும். என்னையா ஒரே ஓட்ட நம்ம அப்பா ஓடியாந்தாரு. நம்ம அரண்மனைக்கு வந்தது அவருக்கு கரண்ட் இல்ல, பேனு கிடையாது, உடம்பு பூரா வேர்வை கிடையாது, முந்தால வித்துருது, கீழே பாக்குற மேல கொழில. என்ன என் 100 பொண்ணுல மூத்த பொண்ணு பானுமதி. ஆமா, அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசம் அதிகம். அதனால ரொம்ப நாள் ஆச்சு. வயிறாரு சாப்பிட்டா சாப்பிட வயிற்று பார்த்துட்டா. இந்த அம்மா மேல சத்தியம் பண்ணி நான் வகுத்த பார்த்தேன்னா உனக்கு ஏதோ போறாம போயடா. கூட மாணிக்கமே. நல்லா இருப்போம். சரிப்பா. நடந்துச்சு. அம்மா நேத்து பங்கு போட்டு வந்தீங்க ராஜ்யத்துல. ஆமா, அது இல்லாத துரியம், அதாவது பங்குப்பட்டு வாட்டேனா சொல்லு மருமகளே. ஏமா ராஜ்யம் பங்கு போட்டு வந்தீங்க. சாம்ராஜ்யப்பட்டு தட்டி விட்டான் தர்மராஜ். இன்றைக்கு அது மறைய மாறி ஏதாயிலும் ஒரு ஐடியா தந்துரும். ஒரு ஐடியா சொல்லணும். ஆமா, ஒரு 2 நிமிஷம் மூளை குழப்பிட்டு வரேன். என்ன பண்ண குடும்பத்துக்கு எடுக்கலாம். காலம் முன்னூத்தி நான் சொல்ற மாதிரி கேளு. துரியோதனன் வீரயாகம் ராஜசுயாகம். இன்னைக்கு துரியோதனன் வீர வைராக்கியமா, அதால துரியோதனன் வீரயாகம்.
அவன் வெறும் ராஜ சுயாக மட்டும் தான் செஞ்சான். பேர் வரல. 5 பேரும் ஒரு பேர் கூட வரல. ஆமா தர்மரே ராஜசூய யாகம் தான் வந்துச்சு. ஆமா ஆனா அன்னைக்கு துரியோதனன் வீர யாகம். அதனால யாகம் மாமன்னா மாமன்னா இந்த பகலேட்ட தட்டுவோ இறங்கட்டும். சரி மாமா பௌத்திக்கு என்ன தட்டுனா அதெல்லாம் பீச்சுன்னு நான் சொல்லி யானையா தாக்குறாங்க. அதனால மருமகனே ஆமா நம்ம ராஜசூயாக செய்யறோம். துரியோதன வீரயாக செய்யறோம். ஆமா அதனால ஒரு அசுத்தை ஓட்டு வந்து அதுல பட்டை ஏதா. ஓ அப்பா அசுத்த வாச்சா மகாராஜ மகாபட புரிஞ்சிய மகாராஜ மகாதேவன் புரிஞ்சிய. ஆமா துரியோதன ஏதுவன் என்ன வேண்டாம். துரியோதன ஏழுகுடி வீரப்பட்ட என்ன வேண்டாம். துரியோதன வீரையாக செய்வாகிறோம். இந்த புரிவு கண்ட மன்னர்கள் காணி கப்பங்களை கட்ட வேண்டும். அவரை கட்ட தவறினார் பின்தொடர்ந்து துரியோதன் முதல் சிகரன் வரை 100 பேரும் அவரோட எதிர்த்து போராடலாம். அப்படிக்கு தலைவர் அப்படி இல்லை என்றால் முகத்தில் ரோபம் உள்ளவன் இந்த அசுவத்தை புடிச்சு கட்டலாம். இப்படிக்கு துரியோதனை ஏது கூட வீரப்பட்டாங்க. கையெழுத்து போடுறேன். நான் கையெழுத்து போடுறேன். நான் பெரிய கையெழுத்து போடுறேன். ஓட்டலாமா? நான் கொண்டுல கையெழுத்து போடுறேன். நான் பூ கொஞ்சம் ஆயா கொஞ்சம் ஆயாசமாக உறவையா நந்தவனத்துல கொஞ்சம் அப்படி ஓட்டி விட்டுட்டு நாம கொஞ்சம் தாகத்துக்கு அப்படியே தண்ணி சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் ஆயத்தையா உட்காரு. கொஞ்சம் உடம்பு டயர்டா ரொம்ப தண்ணி தேடி எங்கிருந்து கண்டுபிடிச்சு வரங்க இருங்க. சரி பருவி தம்பி தொட்டாதுமா கொஞ்சம் அப்படி அவுத்து விடுறா. பருவி அவுத்து விட்டா இப்படியா இருவர் சாப்பிடு நடத்த ஆண்டு வர குடியா வீர சந்திரன்